இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நல்லூரானுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல், பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. சுமந்திரனின் தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கு வலுக்கும் எதிர்ப்பு, தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை கடும் எச்சரிக்கை. கடையடைப்பு போராட்டத்தை எதிர்க்கும் வணிகர் கழகங்கள், குழப்ப நிலையை ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. யாழ் கந்தரோடையில் தொடரும் பௌத்த ஆக்கிரமிப்பு, பிரதேச சபையின் அறிவித்தலை மீறி கட்டுமான பணிகள். காவல்துறையின் பாதுகாப்புக்கு மத்தியிலும் நல்லூரில் வாழ்வெட்டு, 5 அதிரடியாக கைது. புடினுக்கு தனிப்பட்ட கடிதம் எழுதிய மெலனியா ட்ரம்ப், குழந்தைகளின் அவல நிலை குறித்து தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்புக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை ஆதரவை வழங்கவில்லை என அறிவித்துள்ளது. சிலரின் தனிப்பட்ட தன்னிச்சையான செயற்பாடுகளை தங்கள் கிளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை தெரிவித்துள்ளது. முத்து ஐயன்கட்டு பகுதியில் ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தருக்கு நீதி கோரி கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கதவடைப்பு போராட்டத்திற்கான அழைப்பு முறையான நடைமுறை ஒழுங்குகளை பின்பற்றாமல் விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை வெளியிட்ட ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் ஆகிய இருவரும் தனிப்பட்ட முறையில் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்சியின் உட்புற ஆலோசனைகளையும் ஏனைய கட்சிகள், வர்த்தக சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் போன்ற பொது அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள் எதனுடனும் கலந்துரையாடாமல் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவுகின்ற தன்னிச்சையானதும் சர்வாதிகார போக்கையுமே காட்டுகின்றது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தங்களது தனிப்பட்ட அறிவிப்புக்கு ஆதரவை பெறும் நோக்கில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் ஊடக சந்திப்புகள் மற்றும் வர்த்தக சங்க பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட கட்டாயப்படுத்துவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் எனவும் இது கட்சியின் கண்ணியத்தை கேள்விக்குறிக்குள்ளாக்கியுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான தன்னிச்சையான செயற்பாடுகளை இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை வன்மையாக கண்டிக்கிறது எனவும் இனிமேல் இத்தகைய சர்வாதிகார செயற்பாடுகள் இடம்பெறக்கூடாது என்பதனையும் தமது கிளை வலியுறுத்துகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு கோரிய யாழ் மாநகர முதல்வரின் கோரிக்கைக்கு யாழ் வணிகர் கழக உறுப்பினர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். முடிவுகளை தன்னிச்சையாக எடுத்துவிட்டு மக்கள் மீது திணிப்பது தவறு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த விகார பிரச்சனை இருக்குது, எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்து எல்லா கட்சிகளையும் சேர்த்து ஒரு அவைக்குமாய் ஒற்றுமைங்க இது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை 15ஆம் தேதி போட்ட ஹர்த்தால் 18ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. மறு இந்த பிரச்சனை தான் இன்றைக்கு முக்கியமா நல்லூர் திருவிழா நடந்து கொண்டு இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை இப்ப அதாவது கடையடைப்புன்ற ஒரு விஷயத்தை நீங்க அறிவிக்கிறீங்க ஒழிய இதுல முழுக்க சம்பந்தப்பட்டது வர்த்தக சங்கம். நீங்க வர்த்தக சங்கங்களோட கலைச்சு இதுக்கு ஒரு முடிவெடுத்துட்டு அறிவிச்சிருக்கணுமே ஒழிய நீங்கள் எங்களை அறிவித்து கூட்டுன்னு சொல்லி அறிவிக்கிறார். கொஞ்சம் சும்மா அடுத்த முக்கியமான பிரச்சனை இப்ப நாங்க வியாபாரமே பட்டு போயிருக்கிறோம். எங்களுக்கு வியாபாரம் நடக்கிற நேரம் இதுதான். அதாவது சீசன் டைம் முந்தி ஆகஸ்ட்ல பிசினஸ் இருந்த இப்ப பிசினஸ் நடக்கிற டைம் இதுதான். இந்த டைம் சுதர்ஷன் கொஞ்சம் சும்மா இத பூட்டி போட்டு நாங்க இருந்தோம்னா நிலைமை என்ன. 3வது பிரச்சனை இப்ப ஊருக்கு ஊர் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது.
நாங்கள் கடையை பூட்டுவோமா இருந்தா இந்த சூப்பர் மார்க்கெட் பூட்டுப்படாது. என்ன நடக்க போகுது? இது எல்லாத்தையும் விட இதுல இருக்க நீங்கள் முழுக்க அறிவிச்சவை எல்லாருமே மக்கள் பேரணிகள். சரி, இன்றைக்கு மற்ற கடையில் போட்டுனா நாங்க சூப்பர் மார்க்கெட் போய் சாமான் பண்றோம். இன்றைக்கு கூலி வேலை செய்து 2000 2500 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு போய் 1/2 கிலோ சீனி 1 கிலோ அரிசி 100 கிராம் இது மிளகாய் வண்டி கொண்டே வீட்டை சமைக்கிறவன் சூப்பர் மார்க்கெட்டு போவான். நீங்க கடை ஊற்றுறதால பாதிக்கப்பட போறாரு, பாதிக்கப்படாம இந்த போராட்டத்துக்கு இருந்து போராட்டத்துக்கு பங்களிப்பு செய்து கொண்டு இருக்கிறாங்க. இல்ல நாங்க இளமுத்தோடு இருக்கலாம் இருக்கோம். இப்ப நீங்கள் அவங்களோட ஆலோசனை பெற்று தான் நீங்க சொல்லி இருக்கணும். நீங்க எடுத்த கடையை பூட்டு வந்து அழிச்சிட்டு போயிடலாம். இது பலமே நடந்து கொண்டு தெரிஞ்சமே. நிர்வாக முடக்கல் போராட்டம் சட்டவிரோதமானது என கூறி அதனை தடுப்பதற்கு சில தரப்புகள் முயற்சித்து வருவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர், தமிழ் மக்களுக்கு உரிமைகள் கிடைத்துவிடக்கூடாது என நினைக்கும் அரசாங்கத்துடன் இணைந்த சில பிரிவினரே இத்தகைய செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டில் அவசர கால சட்டம் அறிவிக்கப்படாத நிலையில் நிர்வாக முடக்கல் போராட்டத்தை முன்னெடுப்பது ஒருபோதும் சட்டவிரோதமான செயற்பாடாக அமையாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். நாளைய தினம் முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ள நிர்வாக முடக்கல் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என சில வர்த்தகர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. போராட்டம் வெற்றி பெற்றுவிடும் என்ற அச்சத்திலேயே நிர்வாக முடக்கல் போராட்டத்தை குழப்புவதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பகுதியில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த அனாமதேய நபரொருவரின் தொலைபேசி அழைப்பால் நேற்று ஆலயத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. தொலைபேசி அழைப்பை அடுத்து விசேட அதிரடிப்படையினர் மற்றும் காவல்துறையினர் ஆலய சூழலில் அதிகளவான மூப்பு நாய் சகிதம் குவிக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. விசமியினால் குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அதில் எவ்வித உண்மையும் இல்லை என யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி தெரிவித்துள்ளார். நல்லூர் உற்சவம் சம்பந்தமாக நல்லூர் உற்சவம் ஆரம்பிக்க முதலே ஆலயத்தின் புனிதம், மகிமை, பக்தி பூர்வம், நேர்த்தியான வழிகாட்டல் போன்ற விடயங்கள் கருதி மேற்கொள்ளும் விடயங்கள் தொடர்பில் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அல்லது விரும்பத்தகாத வசனங்களை பயன்படுத்தி இருந்தாலும் பலரின் மனதை புண்படுத்தி இருந்தது. எனவே நல்லூர் கந்தனின் அருளால் 19 நாள் திருவிழா மிகச் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. எனவே இன்று காலை கூட ஒரு விசமியின் அனாமதேய அழைப்பால் ஆலய சுற்றாடலில் ஒரு பெரும் நெருக்கடி எதிர்கொள்ளப்பட்டது. இந்த நெருக்கடிகள் ஆலய மகோற்சவம் ஆரம்பிக்க முதல் மேற்கொண்ட சில பாதுகாப்பு ஏற்பாடுகள், அங்கப்பிரதிஷ்டை மேற்கொள்ளும் பக்தர்களின் புனிதம் பாதுகாப்பு கருதி ஆலய சூழலில் பரவும் மணலை பெறுவதிலிருந்து உற்சவம் ஆரம்பித்த நாள் முழுவதும் நாம் மிகவும் கவனமாகவும் சமயாசாரப்படியும் மிக அமைதியாகவும் ஆலய நிர்வாகத்தின் பூரண ஒத்துழைப்புடன் மேற்கொண்டு வருகின்றோம். இனியும் மேற்கொள்வோம். இதே நேரம் ஆலய தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் பக்தி பூர்வத்தை மட்டும் பேணுவதோடு இனிவரும் நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் திருவிழாக்கள் என்பதால் அடியவர்கள் தங்க ஆபரணங்களை அணிந்து வருவதை தவிர்த்து உங்கள் உடைமைகள் மற்றும் பாதுகாப்பில் நீங்களே பொறுப்பு கூற
கூற வேண்டிய பொறுப்பு கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாழ் கந்தரோடை பகுதியில் அமைக்கப்படும் பௌத்த மத்திய நிலையத்தை நிறுத்துமாறு அறிவித்தல் விடுத்தும் அதனை மீறி கட்டுமான பணிகள் இடம்பெறுவதாக வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் பௌத்த விகாரை அமைப்பதற்கான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் கந்தரோடையில் அமைக்கப்படும் பௌத்த மத்திய நிலையத்தை வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் நேற்றைய தினம் சென்று பார்வையிட்டதன் பின்னர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் என்ற பெயரில் ராணுவ முகாமுக்கு அருகாமையில் சட்டவிரோதமாக கட்டப்படுகின்ற கட்டிடம் தொடர்பில் எங்களுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இன்றைய தினம் அதை பார்வையிட்டிருக்கிறோம். இந்த கட்டுமானத்தை நிறுத்துமாறு ஒட்டப்பட்ட பிரசுரம் அகற்றப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் எங்களுடைய உறுப்பினர்களுடன் இணைந்து இந்த பௌத்த மத்திய நிலையம் என்ற பெயரில் அமைக்கப்படுகின்ற கட்டுமானத்தை பார்வையிட்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் இங்கே பிக்கு ஒருவர் இதனை கட்டுவதாக அறிந்திருக்கிறோம். எதிர்காலத்தில் பௌத்த சின்னங்களை அல்லது விகாரைகளை இந்த இடத்தில் அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் இருப்பதாக அறிகிறேன். அதனால் இதனை உடனடியாக நிறுத்துமாறு கோரியிருக்கிறோம். அதற்கு அடுத்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக எங்களுடைய சபை உறுப்பினர்களுடன் ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பின்வீதியில் அமைந்துள்ள வீதி தடைக்கு அருகில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் இளைஞன் ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த வன்முறை சம்பவம் ஆலய திருவிழாவிற்கு வருகை தந்த பக்தர்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நல்லூர் திருவிழாவின் கார்த்திகை திருவிழாவான நேற்றைய தினம் சனிக்கிழமை ஆலயத்திற்கு பெருமளவான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். இதன்போது வன்முறை கும்பல் ஒன்று நல்லூர் ஆலய பின் வீதியில் அமைந்துள்ள வீதி தடைக்கு அருகாமையில் உள்ள அரசடி பகுதியில் பெருமளவான மக்கள் கூட்டத்தின் மத்தியில் இளைஞன் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வீதி தடையை தாண்டி நல்லூர் ஆலய சூழலை நோக்கி தப்பியோடிய போதும் தாக்குதலாளிகள் வாளுடன் இளைஞனை துரத்திச் சென்று தாக்குதல் நடத்த முற்பட்ட நிலையில் ஆலய சூழலில் பாதுகாப்பு கடமையில் நின்ற காவல்துறையினர் விரைந்து செயற்பட்டு தாக்குதலாளிகள் 5 கைது செய்துள்ளனர். அதேவேளை தாக்குதலில் காயமடைந்த இளைஞனை மீட்டு நோயாளர் காவு வண்டியில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். நல்லூர் ஆலய திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் ஆலய சூழலில் 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சிவில் மற்றும் சீருடைகளில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் வன்முறை கும்பல் ஆலய சூழலில் வாழ்வெட்டு தாக்குதலில் துணிந்து ஈடுபட்டவை ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதேவேளை ஆலய சூழலில் மாத்திரமே காவல்துறையினரின் கண்காணிப்பு தீவிரமாக உள்ள நிலையில் நல்லூர் பின் வீதியில் உள்ள திருவிழா கால கடை தெருக்களில் வன்முறை கும்பல்கள் மாவா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பாவிக்கும் போதைப்பொருள் பாவனையாளர்கள் கடை தெருவுக்கு வரும் பெண்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வருவதும் அதிகரித்துள்ளதாகவும் அது தொடர்பிலும் காவல்துறையினர் கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக துவிச்சக்கர வண்டிகளுக்கு இரவு நேரத்தில் ஒளிரும் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் கீழ் விபத்துக்களை குறைக்கும் வகையில் ஜனாதிபதி செயலகம் மற்றும் காவல்துறை திணைக்களத்தின் ஒருங்கிணைப்பில் குறித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், தூய்மை இலங்கை திட்ட பணிப்பாளர் தசூன் உதார், தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர் சுந்தரமூர்த்தி கபிலன் உள்ளிட்ட பலரும் இதன்போது பங்கேற்று துவிச்சக்கர வண்டிகளுக்கான ஸ்டிக்கர்கள் ஒட்டினர். தூய்மை இலங்கை திட்டத்தை தெளிவுபடுத்தும் துண்டு பிரசுரங்களும் இதன்போது பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் நண்பியொருவரிடம் தங்க நகைகளை கொடுத்து ஏமாந்ததாக தெரிவிக்கப்படும் குடும்ப பெண் ஒருவர் உயிர் மாய்த்து கொண்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. பண்டத்தரிப்பு சில்லாளை பகுதியைச் சேர்ந்த 43 வயதான ரோபர்ட் ராஜ்குமார் அண்ட் சுகாசினி என்ற 2 பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார். குறித்த பெண்ணின் நண்பியொருவர் தனது மகனின் திருமணத்திற்காக 25 பவுன் நகைகளை குறித்த பெண்ணிடம் வாங்கியுள்ளார். இருப்பினும் அவர் அந்த நகையை திருப்பிக் கொடுக்காமல் தொடர்ச்சியாக குறித்த பெண்ணை ஏமாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் அந்த நகையை வழங்க மறுக்க மனவிரக்தியில் தவறான முடிவெடுத்து தூக்கிலிட்டு உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இளவாலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
சாதியே தன்னுடைய முதல் எதிரி என மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சாதி பிரிவினைகள் தான் இந்தியாவின் பலவீனமாக உள்ளது எனவும் சாதியை நீக்கினால் தான் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணைய முடியும் எனவும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது எளிதான காரியம் அல்ல எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னுடைய சாதியை சொல்லி தன்னை கிண்டல் செய்வதாகவும் சாதிதான் தன்னுடைய முதல் எதிரி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும் என அம்பேத்கர் கூறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்க வேண்டும் என முதலில் கூறியது தங்களுடைய கட்சிதான் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மனைவி மெலனியா டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு தனிப்பட்ட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புடின் அலாஸ்கா பயணத்தின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த கடிதத்தை புடினுக்கு கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவில் உள்ள குழந்தைகளின் அவல நிலை குறித்த உண்மைகளை அவர் முன்வைத்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ரஷ்யா அல்லது ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை அவர்களது குடும்பங்கள் அல்லது பாதுகாவலர்கள் அனுமதியின்றி மாற்றுவது ஐக்கிய நாடுகளின் இனப்படுகொலை ஒப்பந்தத்தின்படி போர்க்குற்றமாகும். எனவே ரஷ்யா மாஸ்கோவில் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளை போர் தாக்கங்களில் இருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நல்லூரானுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல், பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. சுமந்திரனின் தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கு வலுக்கும் எதிர்ப்பு, தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை கடும் எச்சரிக்கை. கடையடைப்பு போராட்டத்தை எதிர்க்கும் வணிகர் கழகங்கள், குழப்ப நிலையை ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. யாழ் கந்தரோடையில் தொடரும் பௌத்த ஆக்கிரமிப்பு, பிரதேச சபையின் அறிவித்தலை மீறி கட்டுமான பணிகள். காவல்துறையின் பாதுகாப்புக்கு மத்தியிலும் நல்லூரில் வாள்வெட்டு, 5 அதிரடியாக கைது. புடினுக்கு தனிப்பட்ட கடிதம் எழுதிய மெலனியா டிரம்ப், குழந்தைகளின் அவல நிலை குறித்து தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.